ஆன்லைனில் உங்களுக்கு கொஞ்சம் ஃபாலோவர்ஸ்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஒரு 3 டைப் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆவாங்க. ஒரு டைப் ஆஃப் ஆடியன்ஸு நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க போகிறது கிடையாது. இன்னொரு டைப் ஆஃப் ஆடியன்ஸு, மெஜாரிட்டி ஆஃப் ஆடியன்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பட் பெருசாக ஒன்றும் இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் அதிக லெவல் கன்வின்சிங் போட்டோம் அப்படின்னா அவங்க வந்து நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க. இன்னொரு ஆடியன்ஸ் எப்படின்னா, நீங்கள் சொல்கிறத வந்துட்டு எந்த எஃபர்ட்டுமே போடாமல் எண்ட் டு எண்ட் அப்படியே கேட்பாங்க. இது வந்து நீங்கள் போடுற கண்டென்ட்டுன்னு மட்டும் இல்லாமல், நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு, நீங்கள் கேட்குற பாட்டு, சாப்பிட்ற சாப்பாடு, குடிக்கிற ட்ரிங்க்கு, இது வரைக்கும் எல்லாமே. எனக்கு வந்துட்டு 2000+ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. என்கிட்டயே வந்துட்டு ஒரு 5-6 பேர் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ இமேஜின் இஃப் யூ ஆர் லைக் 100K ஆர் 1 million ஃபாலோவர் இந்த மாதிரிலாம் இருக்கவங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. நீங்கள் எப்பயுமே க்ரியேட் பண்ணுற கண்டென்ட் வந்துட்டு இவங்கள மனசில் வச்சு தான் வந்துட்டு இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஏதாவது சொல்கிறீங்கன்னா, உங்களோட ஆத்தென்டிசிட்டி அதிகமாக இருக்குன்னு அவன் நினைக்கிற வரைக்கும், உங்களெல்லாம் ஒரு ஆள் மாரின்னு நினைக்கிற வரைக்கும் இந்த மாதிரி பிளைண்டான ஃபாலோவர்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருப்பாங்க. இந்த இடத்துல தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இவங்கள மனசில் வச்சுட்டு தான் நீங்கள் கண்டென்ட்டே க்ரியேட் பண்ணணும். எதை போட்டால் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் அதிகமாக வருது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு இது பண்ணக்கூடாது. ஸோ ஆன் திஸ் பேசிஸ் பிளைண்டாக வந்துட்டு சுகரை வந்துட்டு ப்ளேம் பண்ணிக்கிட்டு, எதுக்கு எடுத்தாலும் சுகரை ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, தேர் வில் பி சர்டன் டைப் ஆஃப் ஆடியன்ஸ் ஹூ ஜஸ்ட் அவன் வாழ்க்கையில் எடுக்கிறதே வந்துட்டு பெர் டேயில் எடுக்கிறதே வந்துட்டு ஏதோ அந்த காஃபி குடிக்கும்போது இருக்கிற சுகராக இருக்கும், இல்லைன்னா ஃப்ளேவரிங்காக போகிறதா இருக்கும், இல்லைன்னா சுகரி ஃபுட்டு ஏதாவது கம்மி சுகரில் இருக்கும். நீங்கள் பிளைண்டாக எந்த ஒரு பேஸ் லைனுமே இல்லாமல், அவன் டயபெட்டிக்காக இல்லை நார்மல் பர்சனாக சொல்லாமல், ஒரு டெம்ப்ளேட்டை சொல்லாமல், ஒரு ஃபுட் குரூப்பை மட்டும் இது பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, அவனுக்கு கிடைக்கிற அந்த கொஞ்சம் சந்தோஷமோ இல்லை அவனோட கொஞ்சம் பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டும் வந்துட்டு ஸ்பாயில் ஆகும். ஓகே, ஹீ வில் பி கோயிங் ஃபார் அ சாய்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல் விச் ஹீ டசன்ட் லைக் ஆர் விச் ஹீ டோன்ட் வாண்ட் டு பி. அதனால் என்ன ஆகும்னா, கேஸ்கேடிங் எஃபெக்டாக வந்துட்டு இந்த வேறு இதுலேயே வந்துட்டு பீஸ் தேடி ரிசார்ட் பண்ண போகிறோம். இட் குட் லீட் டு டிஸார்டர் ஈட்டிங், இட் மே லீட் டு டிஸார்டர் ஈட்டிங். அதான் உண்மை. நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு வேணான்னு சொல்கிற எக்ஸ்ட்ரீம். வேணும்னு சொல்கிற எக்ஸ்ட்ரீம் எப்படின்னா, இப்போ வந்துட்டு டன் கணக்கில் அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் இந்த வீடியோ கேப்ஷன் வைக்கணும்னு நினச்சேன், பட் அது வைக்க மாட்டேன். ஏன்னா அப்படி ஒரு அது வச்சா ரீச் வரும்னு தெரியும். பட் அப்படி ஒன்றும் இன்னொருத்தர் அப்படி ஒன்றும் அதில் பிக்கி பேக் பண்ணணுங்கிற அவசியம் வந்துட்டு கிடையாது. வைக்க போகிறது. இப்போ டன் கணக்கில்னு சொல்லும்போது, இப்போ நான் சொன்ன மாதிரி சர்டன் ஸ்மால் நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் வந்துட்டு இது கண்மூடித்தனமாக கேட்குறவங்க இருக்காங்கன்னா, he or she will be eating that food group லைக் அன்லிமிட்டெட் வே. நீங்கள் சொல்லலாம், அது வந்துட்டு நான் சர்க்காசமுக்கு தான் சொல்கிறேன், இல்லை ஒரு உவமையாக தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். ஆனால் எல்லாரும் அதே மனநிலையில் கேட்பாங்களாம் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஓமையாக சொல்கிறேங்கிற கண்டென்ட்டை விட நீங்கள் டன் கணக்கில்னு சொன்னால் தான் அதிகமாக ரீச் ஆகுது. ஓகே, நீங்கள் போட்ட அந்த ஸ்டார் கண்டிஷன் சப்ளை வந்துட்டு யாருக்கு வந்துட்டு ரீச் ஆகலை. அதனால் வந்துட்டு இது யார் சொல்கிறாலும் சரி, ஒருத்தரை பார்த்து இப்போ வந்துட்டு பல பேர் பேச ஆரம்பிச்சாங்க. எல்லாருக்குமே இது அப்ளிகபிள் தான். ஸோ டன் கணக்கில்னு சொல்லும்போது தேர் குட் பி சம்ஒன் லைக் அந்த ஃபுட் குரூப்பை அவன் அதிகமாக சாப்பிட்டுட்டு இருப்பான். அவனுக்கு தேவையானதெல்லாம் வந்துட்டு ஃபியூ ஹண்ட்ரட் கேலரிஸ் ஆஃப் டெஃபிசிட்டாக இருக்கும். பட் இதை அதிகமாக சாப்பிட்றப்ப அவன் ஏன் டெஃபிசிட்டே நடக்கலை, எனக்கு ஏன் வெயிட்டே குறையல அப்படிங்கிற ஒரு அடுத்த எஃபெக்ட் வந்துட்டு வந்துடும். ஸோ இட்ஸ் லைக் சொல்லுங்கள், ஏதாவது மாடரேஷனுங்கன்னா மாடரேஷன் தெளிவாக சொல்லுங்கள். எதுவுமே தேர் இஸ் நத்திங் லைக் யூ கேன் ஈட் ஃபார் அ டன். அது நீங்கள் தான் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறீங்க, பட் ராங் ஆடியன்ஸாக அது வந்து கன்வே ஆகும். இந்தமாரி 2 எக்ஸ்ட்ரீமும் இருக்குது. இவங்களாம் திறந்த போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த இதை பார்க்குற ஆடியன்ஸ் வந்துட்டு நீங்களாக பார்த்து திரும்ப உண்டு. அவாய்ட் பண்ணுங்கள், யோசிச்சு பண்ணுங்கள். பிளைண்டாக யார் சொல்கிறதையும் வந்துட்டு எந்த எக்ஸ்ட்ரீமும் ஃபாலோ பண்ணாதீங்க. இஃப் யூ ஹாவ் டவுட், ஜஸ்ட் கிராஸ் கொஸ்டின் டில் யூ ஆர் கன்வின்ஸ்ட்.